தமிழில் இருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் உங்களால் இங்கிலீஷில் சொல்ல முடியுதா அப்படிங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். உண்மையாக சொன்னால் டு பி ஹானஸ்ட், வழக்கமாக சொன்னால் பை த வே, வேறு வார்த்தையில் சொன்னால் இன் அதர் வேர்ட்ஸ், அதன் விளைவாக அஸ் அ ரிசல்ட், சுருக்கமாக இன் ஷார்ட். அதே நேரத்தில் அட் த சேம் டைம், என் பார்வையில், அதாவது என்னோட கண்ணோட்டத்தில், ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னை பொறுத்த வரைக்கும் அக்கார்டிங் டு மீ. உதாரணமாக, ஃபார் இன்ஸ்டன்ஸ், பொதுவாக, இன் ஜென்ரல், ஓரளவுக்கு, டு சம் எக்ஸ்டென்ட், சொல்ல தேவையில்லை, நீட்லெஸ் டு சே, நிச்சயமாக, அஃப்கோர்ஸ், உறுதியாக, ஃபார் ஷுர், அப்பப்போ, ஒன்ஸ் இன் அ வைல். வெளிப்படையாக சொன்னால் டு பி ஃப்ராங்க், எல்லாத்துக்கும் மேலே ஆஃப்டர் ஆல், வேணும்னே, ஆன் பர்பஸ், திடீர்னு, ஆல் ஆஃப் அ சடன், இப்போ வரைக்கும், டில் நவ், தவறுதலாக, பை மிஸ்டேக்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஃபில்லர்ஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.